தமிழ்நாட்டின் முக்கிய வணிக மையமாக விளங்கும் நகரங்களில் கரூர் நகரமும் ஒன்று. அமராவதி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்நகரம் நீண்ட வரலாற்று பின்னணியும் கொண்டது. கரூரில் உள்ள மாயனூர் கதவணை 1.04 TMC தண்ணீரை சேமிக்கும் திறன் கொண்டது. நெல், சிறுதானியம், பயறு வகை பயிர்கள், அரவக்குறிச்சி முருங்கை பெயர் போனது. கிருஷ்ணராயபுரம் வெற்றிலை நாடறிந்தது. மேலும் தமிழ்நாட்டின் நெசவாலை தலைநகர் என கரூர் அழைக்கப்படுகிறது. ஆயத்த ஆடைகள், டையிங் தொழிலகங்கள் கரூரை சுற்றி உள்ளன. இதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விசைத்தறிகள், கைத்தறி நெசவுகள் நிறைய பரவி உள்ளது. இயற்கையை காக்கும் துணிப்பைகள் கரூரில் ஏராளமாக தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கொசுவலை உற்பத்தியிலும் கரூர் சிறந்து விளங்குகிறது. நேர்த்தியாக உற்பத்தி செய்யக்கூடிய கரூர் கொசுவலைக்கு பல்வேறு நாடுகளிலும் வரவேற்பு அதிகம். தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலை நிறுவனத்தின் காகித உற்பத்தி ஆலை கரூர் மாவட்டம் புகழூரில் அமைந்துள்ளது. கரூர் காகிதபுரத்தில் சிமெண்ட் ஆலை செயல்பட்டு வருகிறது. கரூர் மக்களவை தொகுதி தமிழ்நாட்டின் 39 மக்களவை தொகுதிகளுள் 23வது தொகுதியாகும். மதிப்பிற்குரிய கரூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு மீ. தங்கவேல் IAS அவர்கள் வரும் மக்களவை தேர்தலை சிறப்பாக நடத்தி முடிக்க பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வரும் 19/4/2024 வெள்ளிக்கிழமையன்று வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 6,39,911 ஆண் வாக்காளர்கள், 7,31,518 பெண் வாக்காளர்கள் மற்றும் 92 இதர வாக்காளர்கள் என மொத்தம் 14,22,228 வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர். தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படையினர் மூலம் மாவட்டம் முழுவதும் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் அலுவலர் தலைமையில் தொடர்ந்து கண்காணிப்பு மற்றும் ஆய்வுக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து கட்சி பிரதிநிதிகளுடன் கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்தியுள்ளார்கள் திரு மீ. தங்கவேல் IAS அவர்கள். மேலும் வணிகர்களுடனான கலந்து ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றுள்ளது. வாக்காளர்களிடையே வாக்களிப்பின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கரூர் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 100% வாக்களிப்பை வலியுறுத்தும் வகையில் தபால் அட்டைகள் ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் மூலம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் இந்த தபால் அட்டை மூலம் 100% வாக்களிப்பை உறுதி செய்யும் வண்ணம் விழிப்புணர்வை கொண்டு சேர்த்துள்ளது கரூர் மாவட்ட நிர்வாகம். 100% வாக்களிப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வண்ணம் ராட்சத பலூனும் காற்றில் பறக்கவிடப்பட்டது. கரூர் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு தங்கவேல் IAS அவர்கள் ராட்சத பலூனை காற்றில் பறக்கவிட்டு மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். வரும் நாடாளுமன்ற தேர்தலை சிறப்பாக நடத்தி முடிப்பதற்காக தேர்தல் பொது பார்வையாளருடனான ஆலோசனை கூட்டமும் நடைபெற்று முடிந்தது. மனு தாக்கலின் போது சிறப்பான முயற்சிகள் செய்து வேட்பாளர்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்களுக்கான சின்னம் ஒதுக்கீடு செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இறுதி வேட்பாளர் பட்டியலையும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலருமான திரு மீ. தங்கவேல் IAS அவர்கள் வெளியிட்டார்கள். வாக்களிப்பதை ஒரு கடமையாக பார்க்காமல் என்னை ஆட்சி செய்பவரை நான் தேர்வு செய்யும் தெளிவோடு பார்த்து வாக்களிக்க வேண்டும். வாக்கு என்பது நாம் நம் சமூகத்திற்கு செலுத்தும் மரியாதை. என் வாக்கு என் உரிமை எனும் வாசகத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்துள்ளது கரூர் மாவட்ட நிர்வாகம். இதற்காக பிரத்யேகமான குறும்படமும் வெளியிடப்பட்டது. வாக்களிப்பதன் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலான இந்த குறும்படம் ஆயிரக்கணக்கான மக்களை சென்று சேர்ந்துள்ளது. மேலும் வாக்குப்பதிவு சதவீதம் குறைவாக இருக்கும் பகுதிகள் கண்டறியப்பட்டு அந்த பகுதிகளில் வாகனங்கள் மூலம் மின்னணு திரையின் மூலம் இந்த குறும்படங்கள் ஒளிபரப்பு செய்யப்பட்டன. பிரத்யேக பாடல்களும் ஆங்காங்கே ஒலிக்கவிடப்பட்டு அதன் மூலம் வாக்காளர்களிடையே வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்கள் அச்சமின்றி வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் காவல்துறை சார்பில் கரூர் மாநகரில் கொடி அணிவகுப்பு ஊர்வலமும் நடைபெற்றது. வாக்காளர்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பூத் ஸ்லிப் வழங்கப்பட்டன. மேலும் 85 வயதிற்கு மேற்பட்ட தபால் வாக்குகளும் சிறப்பாக பெறப்பட்டன. பெறப்பட்ட தபால் வாக்குகள் அனைத்தும் ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்பட்டன. காவல்துறையினர் தங்களது வாக்கினை தபால் வாக்குப்பதிவின் மூலம் செலுத்த சிறப்பான நடவடிக்கைகளை கரூர் மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது. கரூர் மாவட்டத்தில் தேர்தல் தொடர்பான புகார்களுக்கு கட்டணமில்லா எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. 1800-425-5016 ஆகிய தொலைபேசி எண்கள் மூலமாகவும் உங்களின் புகார்களை தெரிவிக்கலாம்.
நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி பதிவான வாக்குகள் எண்ணப்பட உள்ள வாக்கு எண்ணும் மையத்திலும் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அலுவலருமான திரு மீ. தங்கவேல் IAS அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார்கள். நம் இந்தியாவானது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாடு. இங்கு பல இன மக்கள் வாழ்கின்றனர். இத்தகைய இந்திய தேச மக்கள் சிறந்த முறையில் வாக்களிப்பது தேசத்தின் வளர்ச்சியை தீர்மானிக்கும். அத்தகைய வாக்களிப்பின் அவசியத்தை மக்களிடையே ஆழமாக முன்வைத்து வருகிறது கரூர் மாவட்ட நிர்வாகம். பல்வேறு விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மூலம் வாக்களிப்பதன் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்தி அனைத்து மாவட்ட நிர்வாகங்களுக்கும் முன்மாதிரியாக திகழ்கிறது கரூர் மாவட்ட நிர்வாகம். அனைவரும் தவறாமல் வாக்களிப்போம். வலிமையான ஜனநாயகத்தை உருவாக்குவோம்.